அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கோவிட்-19 பிரச்சனையால் இப்போ எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கிறோம். ஸோ அந்த டைமை வந்து கொஞ்சம் பிரயோசனமாக யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் வந்து இப்போ யூடியூப்போட ஷேர் பண்ணலாம் வேண்டிக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து கூடுதலாக மொபைலில் வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் எபிசோட் ஒன்று செய்கிறேன். இப்போ இதிலேருந்து அடுத்தடுத்த வீடியோஸ் ஒவ்வொரு நாளும் வந்து அதாவது அந்த அப்ளிகேஷனை பற்றிய ஒவ்வொரு வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறேன் எங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து அடுத்தடுத்த இன்ஷால்லாம் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பெரும்பாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற அப்ளிகேஷன்ற பேர் வந்து கைன்மாஸ்டர் அது கினிமாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களோட ஃபோனில். இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். அந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, செட்டிங்ஸுக்கு போயிட்டு இதில் பாருங்கள் டிவைஸ் கெப்பாசிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை போயிட்டு என்ன செய்ய தெரியுமா, இது வந்து என்னதுக்காக செய்யணுமாண்டா, அதாவது உங்களோட டிவைஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு தானே, இந்த ஃபோன் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த அனலைஸ் பண்ணுறது. அதாவது இந்த கெப்பாசிட்டி இன்ஃபர்மேஷனுங்கிறது, அதாவது இந்த ஃபோன் என்ன, ஃபோனில் உள்ள சாஃப்ட்வேர், அந்த ஃபோனோட கேமரா என்ன இதுக்கு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது. அதாவது எந்த இதை பாருங்கள், எந்த ஃபோன்ற இது வந்து ஹுவாவி நோவா 5T அதில் ப்ரொசஸர் போட்டிருக்காங்க, என்ன வெர்ஷன், அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வீடியோ எடுத்தால் என்ன கெப்பாசிட்டிக்கு வரும். ஸோ இந்த வீடியோ வந்து 4K, அடுத்து வந்து அதில் 4K வர்றது சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து இதை வச்சுட்டு இதில் வந்து பாருங்கள் அந்த மூவ் ஆப்ஷனுக்கு வந்து 3 டாட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ரன் அனலைஸ் கொடுத்துட்டு இதில் என்ன செய்ய தெரியுமா, ரன் அனலைஸ் நோ அதை கொடுத்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் உங்களோட ஃபோன் வந்து ஹார்ட்வேருக்கு வந்து, அதாவது அந்த ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு செஞ்சுட்டு ஸ்டாப் பேக் ஓகே செஞ்சுட்டு நீங்கள் பெரும்பாலும் இதில் உள்ளது வந்து என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டுக்கு இந்த இன்டர்ஃபேஸை பற்றி சொல்லிக்கிறேன் நான். இதை வந்து சொல்கிறது வந்து எடிட்டர், அதாவது ப்ரொஜெக்ட் வந்து நம்ம ஒன்று செய்ய போகிறோம்டா, என்ன அதாவது என்ன சரி எடிட் பண்ண போகிறோம்னாக்கா அந்த ப்ளஸ் பட்டனுக்கு தானே பெரிய பட்டன் உண்டு, வீடியோ ஐக்கான் போட்டு ப்ளஸ் பட்டன் உண்டு. ஸோ இதை கொடுத்தாக்க என்ன டாக்குமெண்ட்டாக இதில் 3 அதாவது 3 ஃப்ரேம் வருது. ஒன்று 16:9, இன்னொன்று வந்து 9:16, இன்னொன்று வந்து 1:1. அதாவது இது என்ன விஷயம்னா 16:9ங்கிறது லேண்ட்ஸ்கேப்னு சொல்கிறது. லேண்ட்ஸ்கேப்னா உங்களோட ஃபோனை வந்து பெரட்டி வச்சிங்கன்னாக்கா கிடையாவாகிறது. அடுத்து வந்து 9:16ங்கிறது அதாவது போர்ட்ரைட்னு சொல்கிற நேராக வர்றது. வீடியோ வந்து டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் செய்கிறேன்டா. ஸோ அந்த 16:9 அதாவது டிவி, அடுத்தது அதாவது டிவின்னு சரி பார்க்குறதுக்கு, அதாவது கம்ப்யூட்டரில் லேண்ட்ஸ்கேப்புக்கு பார்க்குறதுனா 16:9 செய்யணும். அடுத்து வந்து இது வந்து சொல்கிற ஒன்று சொல்கிறதுங்க, ஏன்னா இன்ஸ்டாகிராம் அதில் என்ன யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸ்கேர்னு சொல்கிறது இதான் வந்து ஃபஸ்ட்டுக்கு சரியா. அடுத்தது வந்து இங்கே அழைக்க வந்து இதை சொல்கிற ஸ்டோர்னு சொல்லி, அதாவது இதில் வந்து ஸ்டோருக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டோரில் வந்தீங்கன்னா இந்த ஸ்டோரில் நீங்கள் தேவையான எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்லேருந்து எஃபெக்ட்ஸ் அப்படி எல்லாமே இருக்குது இதில். ஸோ இதை வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஃபஸ்ட்டுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து ஒன்று செட்டிங்ஸ், அடுத்து வந்து இந்த ஃப்ளாஷ் படம், அடுத்து ஸ்டோர். இது 3மே வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ இது 3மே வந்து ஃபஸ்ட்டுக்கு செஞ்சுட்டு ஃபஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் நான் சொன்னது. ஸோ இது ஃபஸ்ட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன் எல்லாத்தையுமே. அடுத்தது வந்து என்னென்னாக்கா 16:9 எம்டி ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துட்டேன். ஸோ இதான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற இன்டர்ஃபேஸ் வந்து இதான். ஸோ இதெல்லாம் நம்ம இனி ஒர்க் பண்ண போகிறோம் இன்ஷாஅல்லாஹ். அடுத்த வீடியோவில் வந்து இதில் எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறதுல டீட்டெயிலாக ஃபுல்லாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன்.